இந்த பண்பு பயிற்சி முகாம் தொடங்க இருக்கிறது. அதனுடைய முதல் பேச்சாளராக மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய பட்டதாரி ஆசிரியர் ஆர் ஜெகநாதன் அவர்களை பற்றிய ஒரு முன்னுரை. KOM அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியின் முன்னாள் பட்டதாரி ஆசிரியர். KOM பள்ளியில் நெடுங்காலமாக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றியவர். அற்புதமான பேச்சாளர், சிந்தனையாளர், கவிஞர், அன்பான, அமைதியான மற்றும் அசராத மனிதர். எப்பொழுதும் பள்ளி விழாக்களில் தொகுப்பாளராகவும் பேச்சாளராகவும் இருந்து அனைவரது மனங்களையும் கொள்ளை கொண்டவர். பாட்டுக்கொரு தலைவன், பாட்டுக்கொருவன் பாரதியின்பால் மாளாத மதிப்பும் மரியாதையும் கொண்டவர். நமது புன்சை புளியம்பட்டி ரோட்டரியின் நலம் விரும்பி மேலும் அகில இந்திய வானொலியின் சிறப்பு பேச்சாளராக இருப்பவர். இத்தனை பெருமைக்குரிய நமது ஆசிரியர் அவர்கள் புன்சை புளியம் ரோட்டரி சங்கத்தின் வந்து இந்த பண்பு பயிற்சி முகாமில் சிறப்பு பேச்சாளர் கலந்து கொண்டமைக்கு ஐயா அவர்களுக்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது முதல் நிகழ்வாக ஐயா அவர்களின் தலைப்பு நிற்க அதற்கு தக. ஐயா, ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். வெள்ளை மலர்மிசை வேதக்கருப்பொருளாக விளங்கிடுவாள், வெள்ளை மலர்மிசை வேதக்கருப்பொருளாக விளங்கிடுவாள், தெள்ளுதமிழ் கலைவாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன், தெள்ளுதமிழ் கலைவாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதேன் நாவினிலே, எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதேன் நாவினிலே, வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். மகாகவி பாரதி. இந்த பாரதி என்ற சொல்லை சொன்னவுடன், மகாகவி பாரதி என்ற சொல்லை சொன்னவுடன் உங்களிடமிருந்து கைதட்டல் எதிர்பார்த்தேன். அதை துவக்கி வைத்தவர் நமது திட்ட இயக்குனர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். இந்த பாரதியாரை பற்றி பேசும்போது ஒரு கைதட்டல் தமிழகத்தில் வருகிறது என்றால் அந்த கூட்டம் பண்பாடுடைய கூட்டம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு உள்ளூர் இதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. காரணம் என்னவென்றால் என் மனைவியும் பெயரும் பாரதி. இந்த புஞ்சை புளியம்பட்டி ரோட்டையினுடைய தலைவர் அவர்களே, செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்களே, இந்த திட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற திட்ட இயக்குனர் மருத்துவர் ஐயா திரு சுப்பிரமணியம் அவர்களே, அதே போல உதவி திட்ட இயக்குநர்களாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்களே, இங்கு வந்திருக்கின்ற மாவட்ட ஆளுநர் அவர்களே, சக பேச்சாளர்கள் என்று ஒரு வார்த்தையில் முடித்துவிட முடியாது. அதில் நன்றாக பார்த்தால் விசித்ரா அம்மா அவர்களை சொல்லும்போது அவருடைய கணவர் பெயரையும் சேர்த்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு இருப்பவர்கள். நான் மிகவும் மகிழ்ந்து போனேன். எப்போதெல்லாம் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் அந்த ஆண் இருக்கிறார் என்பது நமக்கு பெருமை விஷயம். உண்மையில் அதனால்தான் அவர் இவரை முன்னாலே உட்கார வைத்து பின்னாலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் அமர்ந்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம் நாம். அதை போலவே சித்ரா மேடம் ஆன்மீகத்தை பற்றி பேசுகின்ற ஒரு பெண்மீகம் இவர். ஆன்மீகத்தை பேசுகின்ற ஒரு பெண்மீகம் இவர். நிறைய இடங்களில் இவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று கேட்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பினை இந்த ரோட்டரி சங்கம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதற்காக ஒரு நன்றி அவர்களுக்கு. அடுத்து என்னுடன் பேச வந்திருக்கின்ற ரோட்டரி உறுப்பினராக இருக்கின்ற இரத்த வங்கியினுடைய பொறுப்பை எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு ஆளுமை கொண்டவர் ஆனந்தராம் அவர்கள். அவரை நான் முன்பே ஒரு முறை சிறுமுகை ரோட்டரியில் சந்தித்த நினைவு இருக்கிறது எனக்கு. அவருடைய பேச்சை மீண்டும் இங்கே கேட்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் பேசுவதெல்லாம் இது போன்ற பேச்சாளர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு அதிலிருந்து எடுத்து பேசுவதுதான் அதிகம். அதை போலவே என்னுடைய குழந்தைகளிடமிருந்து நான் கற்றுக்கொண்டவற்றை திருப்பி மேடையிலே பேசுவது என்னுடைய பழக்கம். இவர்கள் எல்லோருக்கும் அதோடு சேர்ந்து நமது மருத்துவர் ஐயாவும் இங்கே பேச்சாளராக கடைசிய தலைப்பாக தேடிச் சோறுநிதம் தின்று என்ற தலைப்பை எடுத்து பேச இருக்கிறார். அந்த வரி கூட அற்புதமான மகாகவி பாரதியினுடைய வரி என்பதில் எனக்கு இங்கே ஒரு பெருமை இருக்கிறது. என்னை அறிமுகப்படுத்தும் போது அன்பர் சொன்னார், திரு சண்முகம் அவர்கள் இருந்தார்கள். என்னை அறிமுகப்படுத்திய அன்பர் சொல்லும்போது மகாகவி பாரதியினுடைய நேசம் இவர் என்று என்னை அறிமுகப்படுத்தினார். உண்மை அதுதான். குழந்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வந்திருக்கிற பெரியோர்கள் எல்லோருக்கும், பெற்றோர்களுக்கும், குழந்தைகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பயிற்சி முகாமினுடைய அரை மணி நேர பேச்சினை, அரை மணி நேரம் என்று எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அரை மணி நேரத்தில் நிச்சயமாக முடித்து விடுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு வழங்கி கொண்டு அதற்கும் கைதட்டலாமே. நம்ம டாக்டர் MS அவர்கள் தான் சொல்லுவார்கள் அடிக்கடி என்னிடம்,
நன்றாக கைதட்டினீர்கள் என்றால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது என்று, நன்றாக கைதட்டுபவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது என்று. இது ஒரு மருத்துவ குறிப்பு, இது ஒரு மருத்துவ குறிப்பு. நீங்கள் எதையுமே, குழந்தைகளே, நீங்கள் பல்வேறு பள்ளிகளிலிருந்து வந்திருக்கிறீர்கள். இந்த வயதில் இருக்கின்ற இந்த குழந்தைகள் எல்லோருமே எதையுமே தட்டாமல் செய்யக்கூடியவர்கள். ஆனால் இங்கே நல்ல பேச்சாளர்கள் பேசும்போது தட்டி தட்டியே அங்கீகரிப்பவர்கள் என்பதை நிரூபிக்கிறீர்கள். எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று பாரதி எழுதினான் 4 வரிகள். பாரதி எழுதினான் 4 வரிகள். இந்த 4 வரிகள் கவிதை. 4 வரிகளில் எழுதினாலும் கவிதை தான், 40 வரிகளில் எழுதினாலும் கவிதை தான், 500 வரிகளில் எழுதினாலும் கவிதை தான். கம்பன் எழுதினான் 10,000 பாடல்களில் கம்பராமாயணத்தை, அதுவும் கவிதை தான். அதனால் தான் அவன் கவி சக்கரவர்த்தி. ஆனால் நம்முடைய மாணவர்கள் எழுதுகிறார்கள், குழந்தைகள் எழுதுகிறார்கள். ஆகச்சிறந்த ஆளுமையோடு வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டை நான் சொல்லுகிறேன். ஒரு வார்த்தை கூட கவிதையாகும் என்றான் ஒருத்தர். ஒரு வார்த்தை கூட கவிதையாகும் என்றான் ஒரு மாணவன். எப்படி என்று வியந்து போனேன், எப்படி என்று வியந்து போனேன். வார்த்தையே கவிதையாகுமா என்று வியந்து போன என்னிடம் ஒரு எழுத்தே கூட கவிதையாகும் என்றான். ஒரு எழுத்தே கூட கவிதையாகும் என்றான். மேலும் எனக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி எப்படி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லென்றேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அவன் என்ன தெரியுமா சொன்னான்? சின்னதாய் ஒரு கவிதை சொல் என்றார்கள், சின்னதாய் ஒரு கவிதை சொல் என்றார்கள். அம்மா என்றேன், அவ்வளவுதான். அம்மா என்றேன், அவ்வளவுதான். குழந்தைகளே, உங்களுக்கு புரிந்திருக்கும். அம்மா என்றாலே அது கவிதை, அம்மா என்றாலே அது கவிதை. அடுத்தவன் சொல்லுகிறான், கேட்டது அம்மாவாகவே இருந்திருந்தால், கேட்டது அம்மாவாகவே இருந்திருந்தால் சொல்லியிருப்பேன் ஒரே எழுத்தில் நீ என்று, சொல்லியிருப்பேன் ஒரே எழுத்தில் நீ என்று. நீ என்றாலும் கவிதை, அது அம்மாவை குறித்தால். அம்மா என்றாலும் கவிதை, அது அம்மாவை குறித்தால். என்ன சிந்தனை பார்த்தீர்களா? எதற்கு சொல்லுகிறேன் தெரியுமா குழந்தைகளே? இத்தகைய வித்தியாசமான சிந்தனைகளோடு உங்கள் சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை மேலும் செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே இந்த பண்பு பயிற்சி. இந்த ரோட்டரி அன்பர்களுக்கு எல்லோருக்கும் நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, இது விடுமுறை காலம், வெக்கேஷன், அதுவும் தொடர் விடுமுறை. இந்த தொடர் விடுமுறை காலத்தில் குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை, கிராமங்களில் குறிப்பாக இதை கரிநாள் என்று சொல்லுவார்கள். நான் சொல்லுகிற கறி வேறு, நான் சொல்லுகிற கறி வேறு. ஞாயிற்றுக்கிழமை என்றால் அது கரிநாள் என்று வித்தியாசமாக பேசுவார்கள். ஆக இத்தகைய ஒரு விடுமுறை நாளிலே, ஒரு தொடர் விடுமுறை நாளிலே எத்தனையோ உறவினர்கள் வீட்டில் இருக்கலாம், நண்பர்கள் வீட்டில் இருக்கலாம், அல்லது அக்கம் பக்கத்து குழந்தைகளோடு ஆடி மகிழ்ந்து கொண்டிருக்கலாம், IPL கிரிக்கெட்டை பற்றி பேசி கொண்டிருக்கலாம். 1000 விஷயங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக உங்களுக்கு அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இதையெல்லாம் தாண்டி நீங்கள் இத்தனை பேர் ஆவலோடு இங்கு இந்த பண்பு பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறீர்கள் என்றால் இதுவல்லவா மிகப்பெரிய பண்பு உங்களிடம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இந்த வைரங்கள் பட்டை தீட்டப்படும் போது, இந்த வைரங்கள் பட்டை தீட்டப்படும் போது மேலும் அவை ஒளிரும். இவர்கள் மூலமாக இவர்களுடைய சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் அந்த செய்திகள் போய் சேரும் என்ற நம்பிக்கையை உங்கள் கைதட்டல் ஒலி என் காதுகளில் மணக்கும் போது நான் உணர்ந்து கொள்கிறேன். குழந்தைகளை, நல்ல விஷயங்களை பேசுவோம். நாம் ஒன்று சொல்வோம். சமீபத்திலே நான் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்றிருந்தேன். மேட்டுப்பாளையத்திலே விஸ்வநாதன் செட்டியார் முதியோர் இல்லம் என்று ஒரு இல்லம் இருக்கிறது. அந்த முதியோர் இல்லத்திற்கு ரோட்டரியின் மூலமாகத்தான் என்னை அழைத்திருந்தார்கள். அங்கே அந்த அம்பாள் பள்ளி என்ற ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியினுடைய 9 மற்றும் 10ஆம் வகுப்பு குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து அந்த முதியோர் இல்லத்திற்கு நிறைய பொருட்களை வாங்கி கொடுத்தார்கள். ஒரு 6 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி அங்கே டொனேஷனாக கொடுத்தார்கள். அந்த ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்று பேசும்படி என்னை அழைத்திருந்தார்கள். நான் சென்றிருந்தேன். உண்மையில் சொல்லுகிறேன் குழந்தைகளே, அங்கே உள்ளே போய் நான் அவர்களிடம் ஒரு 15 நிமிடம் தான் பேசியிருப்பேன். பெரியவர்கள் அத்தனை பேரும், அதில் 70 வயதுக்கு மேல் 60 வயதுக்கு மேல் கிட்டத்தட்ட 80 வயதில் இருப்பவர்களோடு இருந்தார்கள். ஒரு 40 முதியோர்கள் அங்கு இருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த குழந்தைகளும் அமர்ந்தார்கள். என்ன எனக்கு பிரச்சனை என்றால், அங்கே குழந்தைகளினுடைய வயது வேறு, பெரியவர்களுடைய வயது வேறு. இந்த இடைப்பட்ட வயதில் அங்கு யாரும் இல்லை, ரோட்டரி உறுப்பினர்களை தவிர. இவர்களிடம் நான் பேச வேண்டும். அங்கு நான் பேசிவிட்டு வந்தபோது அங்கு ஒரு பெரியவர் என்னை அழைத்தார். எழுந்திருக்க முடியாமல் எழுந்திருந்து கைகளை அந்த வாக்கர் வைத்து நடந்து கொண்டிருக்கிறார். அப்படியே பிடித்து கொண்டு, என்னால் நடக்க முடியாது, என் அருகில் வாருங்கள் என்றார். நான் பக்கத்தில் போனேன்.
கொஞ்சம் குமிங்க தம்பி குமிஞ்சேன். என் தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்தார். ஆசீர்வாதம் செய்துவிட்டு என்ன தெரியுமா சொன்னார் என்னிடம், தம்பி நீங்கள் எங்களை எல்லாம் பேரண்ட்ஸ் மாதிரி பார்க்குறேன்னு சொன்னீங்க, எங்களுக்கு உங்களை பார்த்தா கடவுள் மாதிரி தெரியுது. ஏன்னா நீங்கள் பேசின இந்த பேச்சை மட்டும் என் பையனும் பொண்ணும் கேட்டிருந்தாங்கன்னு வைங்க, இங்கே கொண்டு வந்து எங்களை விட்டே இருக்க மாட்டாங்க, அவங்களே வச்சு காப்பாற்றிருப்பாங்க என்று அந்த பெரியவர் சொன்னபோது கண் கலங்கி இருந்தார். ஒரு மிக வயதான ஒரு பெண்மணி, கிட்டத்தட்ட 80 இருக்கும், கட்டிலிலே படுத்திருந்த பெண்மணியை தூக்கி அமர வைக்க சொன்னார்கள். இந்த மாணவர்கள் தூக்கி அமர வைத்தார்கள். என்னை அருகில் அழைத்து என்னிடம் சொன்னார், அற்புதமாக பேசுனீங்க தம்பி, உலகத்தில் எனக்கு எந்த விருது கிடைத்திருந்தாலும் கூட இல்லாத ஒரு மகிழ்ச்சியை இந்த பாராட்டின் மூலம் நான் பெற்றுக்கொண்டேன் குழந்தைகளே. காரணம் என்னவென்றால், நான் அங்கு சொன்ன 2 கவிதை வரிகள் அவர்களை மிகவும் பாதித்திருக்கிறது. 2 கவிதை வரிகளை சொன்னேன். அந்த 2 கவிதை வரிகள் தான் அவர்களை மிகவும் பாதித்திருக்கிறது. அந்த மாணவ மாணவிகள் கண்கலங்கி நின்றதை நான் கண்ணார பார்த்தேன். அந்த வரிகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதியோர் இல்லம் ஒரு கவிதை. கவிதையின் தலைப்பு ஹைக்கூ கவிதை. முதியோர் இல்லம் ஒரு ஹைக்கூ கவிதை. பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது வந்து மனிதர்களை பார்த்து செல்லும் இடம் முதியோர் இல்லம். பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது வந்து மனிதர்களை பார்த்து செல்லும் இடம் முதியோர் இல்லம். இன்னொரு கவிதை, தன் தாயையும் தந்தையையும் கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு சென்ற மகனுக்கு தெரியாது, தன் தாயையும் தந்தையும் கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு சென்ற அந்த மகனுக்கு தெரியாது, அருகில் இருந்த அனாதை இல்லத்திலிருந்து தான் அவர்கள் அவனை தத்தெடுத்து வளர்த்தார்கள் என்று. அருகிலிருந்த அனாதை இல்லத்திலிருந்து தான் அவர்கள் அவனை தத்தெடுத்து வளர்த்தார்கள் என்று. பாருங்க, நீ அனாதை, உன்னை தத்தெடுத்து நான் வளர்த்தினேன்னு அவங்க சொல்லவே இல்லை. சொந்த மகனாட்ட வளர்த்துறாங்க. அப்படி வளர்ப்பட்ட அந்த மகன் தாயையும் தந்தையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில். ஐயா, இங்கே இருக்கிற சரணாலயம் என்பது அது அல்ல. இங்கே இருக்கிற சரணாலயம் என்பது வேறு. இங்கே இருக்கிறவங்க அவ்வளோ வசதியாக இருந்தாலும் கூட அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக கொண்டு வந்து வசதியோடு இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் நான் சொல்லுகிற அந்த முதியோர் இல்லம் என்பது வேறு. அங்கே இருக்கிற முதியவர்கள் அனாதைகள், அவர்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டவர்கள். அவர்களுக்காக அந்த முதியோர் இல்லம். இந்த பேச்சை பேசியவுடன் மாணவர்கள், அதுவும் இன்டராக்ட் கிளப், அந்த ரோட்டரியில் அங்கே அம்பாள் பள்ளியில் இருந்து வந்த மாணவ மாணவிகள் இன்டராக்ட் கிளப்பில் இருக்கிறார்கள். அந்த மாணவ மாணவிகள் மிகவும் உறுதி எடுத்துக்கொண்டு என்னிடம், அந்த இன்டராக்ட் கிளப்பினுடைய செயலாளராக வந்த ஒரு மாணவன் சொன்னான், இங்கு வந்த பிறகுதான், உங்கள் பேச்சை கேட்ட பிறகுதான் எங்கள் பெற்றோர்களின் அருமை எங்களுக்கு புரிகிறது, அவர்களை நிச்சயம் நாங்கள் காப்போம் இறுதி வரை என்று எங்களுக்கு உறுதியளித்து சென்றார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், குழந்தைகளே, நீங்கள் எல்லோரும் தந்தை தாய் பேண் என்று கற்றிருக்கிறீர்கள். தந்தை தாய் பேண் என்ற வரியை கற்றுத்தான் ஆரம்ப கல்வியிலிருந்து மேலே வந்திருக்கிறீர்கள். தந்தையையும் தாயையும் பேண வேண்டும். 25 ஆண்டுகள் உங்களை அவர்கள் வளர்க்கிறார்கள். உங்களுக்கு அவர்கள் தேவையானது எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். உங்களுக்கு சோறு போடுகிறார்கள், உங்களுக்கு மருத்துவ உதவி செய்கிறார்கள், உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் எடுத்து கொடுக்கிறார்கள், திருமணம் செய்து வைக்கிறார்கள், படிக்க வைக்கிறார்கள், எல்லாவற்றையும் மேலாக ஒரு மூலதனத்தை கொடுக்கிறார்கள். இன்னும் 25 ஆண்டு ஆகும்போது இன்னும் 25 ஆண்டுகள் அவர்கள் இருப்பார்கள். அவர்களை பார்த்து கொள்ள வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. 25 ஆண்டுகள் அவர்களை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்ற பொறுப்பை மனதில் எடுத்துக்கொண்டு இங்கிருந்து நீங்கள் செல்ல வேண்டும். 25 ஆண்டுகள் உங்களை அவர்கள் வளர்க்கிறார்கள். அதற்கு பிறகு மீண்டும் 25 ஆண்டுகள் அவர்களை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்றால் அவர்களை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளை, உங்களிடம் பண்பு இருக்கிறது என்பதற்குரிய பல எடுத்துக்காட்டுக்களை என்னால் சொல்ல முடியும். நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறீர்கள். பேருந்தில் அமர்ந்திருக்கிறேன். முன்படிக்கட்டில் ஏறி உள்ளே வந்த மாணவி அப்படியே உற்று பார்த்தாள். பார்த்துவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து, சார் நீங்கள் ஜெகநாதன் சாரா? ஆமாம்மா சார், நான் 4-5 வருஷத்துக்கு முதல்ல உங்கள்கிட்ட தான் சார் படித்தேன். அப்படியாம்மா, புளியம்பட்டி கேர்ள்ஸ் ஸ்கூல், ரொம்ப சந்தோஷம்மா. எனக்கு அடையாளம் தெரியலம்மா. சார் நீங்கள் கூட கொஞ்சம் மாறிட்டீங்க சார், தலையெல்லாம் வெள்ளையாயிடுச்சு. ஆமாம்மா, நான் தலைமை தாங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். தலைமை தாங்கிறது இல்லை, அதனால் நான் வெள்ளையாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு ஆச்சரியமாக பார்த்துட்டு, ரொம்ப சந்தோஷங்க சார், நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுட்டு பின்னால் போய் நின்று இருந்தாள். அந்த பேருந்தில் அவள் ஒருத்தி மட்டுமே நின்று கொண்டிருக்கிறாள். இடமில்லை. என் அருகில் இடம் இருக்கிறது. சின்ன பொண்ணு தான். என் அருகில் இடம் இருக்கிறது. கண்டக்டர் வந்தார். ஏம்மா, அங்கே இடம் இருக்கு, போய் உட்காருமா அப்படின்னு சொன்னார். அங்கே இடம் இருக்கு, போய் உட்காருமா அப்படின்னார். நானும் திரும்பி பார்த்துட்டு, வாம்மா வந்து உட்கார், ஏன் நின்றுருக்கிற என்று சொன்னேன். அவள் மறுத்து விட்டாள். பரவாயில்ல வா என்றேன். அவள்
அந்த கண்டக்டரிடம் சொல்லுகிறாள், அவர் கட்டாயப்படுத்துகிறார், போய் உட்காருன்னு கண்டக்டரிடம் சொல்கிறார், அவர் என்னுடைய ஆசிரியர், அவர் என்னுடைய ஆசிரியர், பெரியோர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவர் அருகில் நான் அமர்வதால் அவர் மரியாதை கெட்டுவிடும் என்று நான் நினைக்கவில்லை. அவர் முன்னாலேயே நாங்கள் அமரமாட்டோம். அவர் அருகில் அவருக்கு சமமாக அமருகிற அளவிற்கு எனக்கு இன்னும் தகுதி வளரவில்லை. அதனால் நான் அவருக்கு மரியாதை கொடுத்து நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். நிற்பதால் என் கால்கள் ஒன்றும் வலிக்கவில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட பரவாயில்லை, என்னால் நிற்க முடியும். அவரை நான் மதிக்கிறேன் என்று அந்த நடத்துனரிடம் சொன்னார். அந்த நடத்துனர் நான் இறங்கும் போது என்னிடம் சொல்லுகிறார், சார் நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க சார், பழைய ஸ்டூடெண்ட் எப்படி மதிக்கிறாங்க சார் அப்படின்னு. உண்மை அன்பர்களே, உங்கள் ஆசிரியர்களை மதிக்கிற பண்பு, உங்கள் பெற்றோர்களை பாதுகாக்கிற பண்பு, இதெல்லாம் உங்களுக்குள் ஊறிப்போய் இருக்க வேண்டும். என்னுடைய லட்சியம் என்னவாக இருந்ததென்றால், புலிட்சர் விருதை பெற வேண்டும். புகைப்படக் கலைஞர்களுக்கென்று வழங்கப்படுகின்ற மிக உயரிய விருது புலிட்சர் விருது. அந்த புலிட்சர் விருதை பெற வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை லட்சியமாக அவர் எடுத்துக்கொள்கிறார். கலைஞர்களுக்கென்று வழங்கப்படக்கூடிய பல்வேறு துறைகளிலும் இந்த விருது வழங்கப்படுகிறது. இதில் புகைப்படத்திற்கும் அந்த விருது வழங்கப்படும். இந்த லட்சியத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். சூடானுக்கு செல்லுகிறார், தெற்கு சூடான். அங்கு போய் இவர் ஒரு பத்திரிகையாளராக, ஒரு புகைப்பட கலைஞராக இவர் அங்கே சுற்றி கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு காட்சி இவருக்கு கிடைக்கிறது. என்ன காட்சி தெரியுமா? வறுமை. வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அங்கே ஒரு உணவு கிடங்கு வைத்து அங்கே உணவு சமைத்து அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கு. ஒரு மிகப்பெரிய மைதானம், அந்த மைதானத்திலே ஒரு மூலையிலே அந்த உணவு பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது குழந்தைகளுக்காக. அங்கே பெரியவர்களும் சென்று சாப்பிடுகிறார்கள். ஒரு குழந்தை அந்த மைதானத்திலே, ஒரு 4 வயது குழந்தை, மிகவும் எலும்பும் தோலுமாக, சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் மிகவும் பஞ்சத்தில் அடிபட்டு போன ஒரு பெண் குழந்தை அப்படியே அந்த மைதானத்திலே நடந்து வருகிறது. அந்த மைதானத்தில் நடந்து வருகிறது. வரும்போது அந்த உணவு கூடத்திற்கு செல்வதற்கு இன்னும் ஒரு 400 மீட்டர் 400 மீட்டருக்கு பக்கம் செல்ல வேண்டும். அவ்வளவு தூரம், அது கிட்டத்தட்ட 2 ஃபர்லாங்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ தூரம் போகணும். இது தவழ்ந்து சென்று நடக்க முடியாமல் உட்காருகிறது. மீண்டும் எழுந்து நின்று நடந்து 4 அடி வைக்குது, மறுபடியும் ஓஞ்சு போய் உட்கார்ந்துருது. இந்த காட்சியை இவர் பார்க்கிறார், கெவின் கார்ட்டர். இந்த குழந்தை இவ்வளவு பஞ்சத்தில் அடிபட்டு இப்படி குற்றுயிரும் கொலையுருமாக நடந்து கொண்டிருக்கிறதே என்று பார்த்துவிட்டு தன்னுடைய கேமராவை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுறார். அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அந்த குழந்தை அப்படியே தள்ளாடி போய் அப்படியே கீழே சரிஞ்சிருது. கீழே சரிந்து அப்படியே குப்புற விழுந்து கிடக்கிறது. எழுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையினுடைய புகைப்படத்தை எடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. மிகப்பெரிய ஒரு கழுகு ஒன்று வேகமாக பறந்து வந்தது. மிகப்பெரிய கழுகு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம சாதாரண கழுகு இல்லை, வல்சர் மங்க. அது டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி பெருசாக இறகு விரித்தாலே இந்த பக்கம் அந்த சிறகு வந்து கிட்டத்தட்ட 1 மீட்டருக்கு போகும். அவ்வளோ பெரிய கழுகு ஒன்று பறந்து வந்து அந்த குழந்தையிடமிருந்து ஒரு 5 மீட்டர் தொலைவிலே ஒரு பாறையில் அமர்கிறது. அமர்ந்து அந்த குழந்தையே பார்த்து கொண்டிருக்கிறது. எது காத்து கொண்டிருக்கிறது? கழுகு குழந்தைக்கு ஏதாவது ஆகட்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது. இவர் அந்த கழுகையும் சேர்த்து அந்த குழந்தையோடு ஒரு புகைப்படம் எடுக்கிறார். குழந்தைகளே, அந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டினுடைய வறுமையை பறைசாற்ற இந்த ஒரு புகைப்படம் போதும், உலக நாடுகள் எல்லோருக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற பஞ்சம் தெரியட்டும் என்று சொல்லி அந்த புகைப்படத்தோடு அவர் அமெரிக்காவுக்கு பறந்து விடுகிறார். அங்கே நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகையிலே இந்த புகைப்படம் வெளிவருகிறது. இந்த புகைப்படம் வெளிவந்த பிறகு அதை கொலம்பியா பல்கலைக்கழகத்தினிலே ஒரு அணி அந்த புகைப்படத்தை புலிட்சர் விருதுக்குரிய மிகச்சிறந்த புகைப்படம் என்று தேர்ந்தெடுத்து அந்த புகைப்படத்திற்கு புலிட்சர் விருது கொடுக்கப்படுகிறது. எத்தனையோ லட்சம் டாலர்கள் புலிட்சர் விருதை அவர் பெறுகிறார். 1994 புலிட்சர் விருது அவருக்கு மே மாதம் கொடுக்கப்படுகிறது. அந்த விருதிலே அவர் உலக சாதனையே புரிந்து விட்டார் என்று பத்திரிகைகளெல்லாம் முதல் பக்கத்திலே அவருடைய படத்தை போட்டு இந்த படத்தையும் பிரசுரித்து இதற்குரிய விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி பிரசுரமாகிறது. குழந்தைகளே, செய்தி பிரசுரமாகிறது. ஆயிரக்கணக்கான கடிதங்கள் அந்த நியூயார்க் டைம்ஸ் ஆசிரியருக்கு சென்றன. அந்த கடிதங்களில் எல்லாம் கேட்கப்பட்ட ஒரே கேள்வி என்ன தெரியுமா? தவறு செய்து விட்டீர்கள். இவருக்கு புலிட்சர் விருது எப்படி கொடுக்க முடியும் உங்களால்? அந்த குழந்தை என்ன ஆனது? இதுதான் கேள்வி. அந்த குழந்தை என்ன ஆனது? இந்த கேள்விக்கு அந்த ஆசிரியரால் பதில் சொல்ல இயலவில்லை. இந்த புகைப்படம் எடுத்த கெவின் கார்ட்டராலும் பதில் சொல்ல இயலவில்லை. குழந்தை என்ன ஆனது என்று யாருக்கும் தெரியவில்லை. விசாரித்திருக்கிறார்கள், தகவலே இல்லை. இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி மன உளைச்சல் வந்து அவர் ஜூலை மாதம் 28ஆம் தேதி தற்கொலை செய்து கொள்கிறார். கெவின் கார்ட்டர் ஜூலை 28 அவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடுகிறார். மிகச்சிறிய வயதில் 28 வயதிற்குள் அவர் இறந்து விடுகிறார்.
எதற்காக இந்த நிகழ்வை உங்களுக்கு பதிவு செய்கிறேன் தெரியுமா குழந்தைகளே? அவர் வெற்றியடைந்து விட்டார் அவருடைய லட்சியத்தில். உயர்ந்த நோக்கத்திற்காக பாடுபட்டது போல் பாடுபட்டார். அவருடைய லட்சியம் புலிட்சர் விருதை பெறுவது. அதை அவர் சாதித்து காட்டினார், மறுக்க முடியாது. ஆனால் இது மனிதாபிமானமற்ற ஒரு தோல்வி என்றுதான் உலகம் அதை ஒப்புக்கொண்டதை தவிர அவருடைய சொந்த வெற்றி என்று இதனை அங்கீகரிக்கவில்லை உலகம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளே, நீங்கள் எல்லோரும் ஒரு லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்றால் நீங்கள் நியாயமான வெற்றியாக அதை அடைய வேண்டும். ஒரு மனிதாபிமானத்தை அடித்து வீழ்த்திவிட்டு ஒரு வெற்றி உங்களுக்கு வருகிறது என்றால் அது உங்கள் வெற்றியாகவே இருக்கக்கூடாது என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த சமூகம் முன்னேறும். அந்த வெற்றி எங்கே கொண்டு போய் அவரை நிறுத்தியது என்பதற்குரிய பதிவு தான் இது. நீங்கள் தொலைக்காட்சியை பார்க்கிறீர்கள், எத்தனையோ செல்போனில் வைத்துக்கொண்டு பார்க்கிறீர்கள், லேப்டாப்பில் இன்டர்நெட்டில் போய் எதையோ பார்க்கிறீர்கள். கெவின் கார்ட்டர் என்று அடித்து பாருங்கள். கூகுளில் போய் கெவின் கார்ட்டர்னு அடிச்சு பாரு, அவர் எடுத்த புகைப்படமே வந்துடும். அந்த கழுகையும் அந்த குழந்தையும் கொஞ்சம் நேரம் பாருங்கள். நாம் எல்லோரும் எவ்வளவு வசதியாக இருக்கிறோம், எவ்வளவு வசதியாக இருக்கிறோம். என்ன குறை நமக்கு? நம்மை பெற்றோர்கள் எப்படி தாங்கி தாங்கி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வெற்றிக்காக எதையோ பாடுபட்டு அது இழந்து விட்டார். இறுதியில் அது வேறொரு முடிவிலே சென்று நின்றுவிட்டது. லட்சியத்தை மனதில் கொள்ளுங்கள், நியாயமான லட்சியமாக மனதில் கொள்ளுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும் என்பதற்குரிய பதிவு இது. சமீபத்திலே ரத்தன் டாட்டா என்று ஒருவர் இருந்தார். மிகப்பெரிய தொழிலதிபர், இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர் ரத்தன் டாட்டா. அவர் எழுதிய கடைசி ஆர்டிகிள் ட்விட்டரில் இருக்கும். கடைசி ஆர்டிக்கிள் ஒன்று, சும்மா ஒரு 2 பேஜ் தான் இருக்கும். அதை நான் படித்தபோது அவர் 3 விஷயங்களை சொல்லுகிறார். 3 விஷயங்களை சொல்லுகிறார். குழந்தைகளே, வாழ்க்கை என்னவென்று உங்களுக்கு புரிய வேண்டுமா? நீங்கள் 3 இடங்களுக்கு சென்று வாருங்கள். 3 இடங்களுக்கு சென்று வாருங்கள். ஒரு இடம் மருத்துவமனை, ஒரு இடம் ஒரு மருத்துவமனை. உள்ளே போய் அப்படியே சுற்றி பார்த்து விட்டு வாருங்கள். 2வது இடம் சிறைச்சாலை, சிறைச்சாலை. 3வது இடம் கல்லறை என்று அவர் அதில் பதிவு செய்திருக்கிறார். மருத்துவமனை என்று எழுதியிருந்தார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இருக்கும். நான் கோவை குப்புசாமி நாயுடு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறேன். என்னுடைய அத்தை அங்கே புற்றுநோயாளியாக பாதிக்கப்பட்டு அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தார். நான் போகிறேன். அந்த மருத்துவர் எனக்கு கொஞ்சம் பரிச்சயமானவர். அவர் சொல்லுகிறார், என்னை மட்டும் தனியாக அழைத்து சென்று, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு, தனியாக அழைத்து சென்று சொல்லுகிறார், ஷீ இஸ் கவுண்டிங் ஹர் டேஸ். நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார் உங்கள் அத்தை. அவருக்கு தெரியாது, ஆனால் இன்னும் 1 மாதம்தான் என்று என்னிடம் பதிவு செய்கிறார். சாதாரண மனிதன் தானே, நான் என்ன அவ்வளவு பெரிய மகானா? தத்துவமாக அதை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் என்று போவதற்கு ஒரு வினாடியில் கண்ணீர் சிந்தினேன், அழுது விட்டேன். அவர் என் முதுகிலே தட்டி கொடுத்து விட்டு சொல்லுகிறார், நீங்கள் ஆசிரியர் சார், அவங்களுக்கு வந்திருக்கிற நோய் இப்படி, போராடுவோம், காப்பாற்ற முடியாதுங்கிற உண்மையை உங்ககிட்ட மட்டும்தான் நான் சொல்ல முடியும், அவங்க வாரிசுகிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் கண்கள்ங்கிறத பார்த்துட்டு முதுகில் தட்டி கொடுத்துட்டு நீங்கள் என் கூட வாங்கன்னு கூட்டிகிட்டு போனார். வாங்கன்னு கூட்டிகிட்டு போகும்போது கூட வந்த நர்ஸுக்கிட்ட அவருக்கு ஒரு மாஸ்க்கை கொடுங்கன்னாரு. ஒரு மாஸ்க்கை வாங்கி மாட்டிக்கிட்டேன். கூப்பிட்டு போகிறாரு, கேன்சர் வார்டுன்னு ஒரு போர்டு, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். சார் உள்ளே போய் அப்படி திரும்பி இப்படி வரேங்க சார். 4-5 வயது குழந்தைகளிலிருந்து 45 வயது மனிதர்களிலிருந்து 80 வயது முதியவர்கள் வரை அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருந்தார்கள். வெளியே வந்த பிறகு சொன்னார், இவர்கள் எல்லோரும் நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் தான் என்று. யோசித்து பாருங்கள், ஆண்டவன் நம்மை எல்லாம் எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறான், எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறான். என்ன குறை நம்முடைய உடலிலே, என்ன நோய் நம்மளுக்கு? எது வந்தாலும் உடனடியாக சரி செய்து கொள்கிறதான் வருகிறது. இதை வைத்துக்கொண்டு நாம் ஏதாவது சாதிக்காவிட்டால் நாம் கற்றதனால் என்ன பயன் இருக்க போகிறது? நாம் கற்றபடி நிற்கத்தக வேண்டும் என்றால் நம்முடைய உடல்நிலையை நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த குப்புசாமி நாயுடு மருத்துவமனையில் சுற்றி வந்த எனக்கு உள்ளுணர்வு வந்தது. சிறைச்சாலை என்று சொன்னார் இல்லையா ரத்தன் டாட்டா, கோவை மத்திய சிறைச்சாலைக்கு நான் சென்றிருக்கிறேன். கோவை மத்திய சிறைச்சாலையிலே கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய உறவினர் ஒருவர் வார்டனாக இருந்தார், சிறைச்சாலையிலே வார்டன். அவர் ஒரு முறை கைதிகளுக்காக பேச சொல்லி என்னை அழைத்திருந்தார். சும்மா ஒரு 20 பேர் 25 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. நான் அதிலே ஒரு இளைஞன் இருந்தான், ஒரு என்ஜினியரிங் முடித்த இளைஞன் அதிலே உட்கார்ந்திருந்தான். குழந்தைகளே, கைதியாக உட்கார்ந்திருந்தான். நான் பேசி முடிக்கிறேன் வந்து என்னிடம் கை கொடுத்தான். நான் கேட்கிறேன், பார்த்தா அப்படி படித்த மாதிரி இருக்கான்னு தெரிஞ்ச உடனே கேட்டேன், என்னப்பா என்ன படிச்சிருக்கு? நான் என்ஜினியர் சார், பி. ஏன் என்னாச்சு இங்கே வந்திருக்கேன்? அது விடுங்க சார். அங்கேயும் ஒரு வார்த்தை சொன்னான், சார் அழகாக பேசுனீங்க சார், நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்க சார். சொல்லிவிட்டு அவன் என்ன தெரியுமா சொன்னான், இந்த பேச்செல்லாம் நாங்கள் வெளியில் இருக்கும்போது கேட்கல சார், கேட்டிருந்தா நான் ஏன் சார் உள்ளே வந்திருக்கேன், நல்லா இருந்திருப்பேனே என்று சொன்னான். உண்மையிலேயே நான் நினைத்து பார்க்கிறேன், ரத்தன் டாட்டா அவர்கள் எழுதிய அந்த ஒரு பக்கத்திலே நமக்கு ஏராளமான பாடத்தை சொல்லியிருக்கிறார்.
சொல்லி இருக்கிறார். அதனால் நீங்கள் எங்கு சென்றாலும் மற்றவர்கள் விட நாம் உயர்வாக இருக்கிறோம் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அது நம்மை விட உயர்வான நிலையில் தாழ்வான நிலையில் பலர் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மை நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்றான் கண்ணதாசன். அப்படி ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இதை மதிப்பெண்ணுக்கு ஒப்பிடாதீர்கள். மதிப்பெண்ணுக்கு ஒப்பிட்டு எனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அனுபவத்தில் சொல்லுகிறேன் குழந்தைகளே, மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எக்ஸாம் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன் சாவக்கட்டுப்பாளையம் ஸ்கூலில். எக்ஸாம் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்கி பார்த்துட்டு ஒரு பொண்ணு அழுக ஆரம்பிச்சிட்டா. என்னம்மா ஆச்சு, ஏன் அழுகிற கேட்டோம். சார் 5 மார்க் போயிடுச்சு சார். 5 மார்க்கா, எங்கே போச்சு? 95, 100க்கு 95 வாங்கியிருக்கா. 5 மார்க் போயிடுச்சுன்னு உட்காந்து அழுதுட்டுருக்கிறா. இந்த பக்கம் பார்த்தா ஒரு பையன் சிரிச்சிட்ருக்கிறான். என்னடா அங்கே சிரிப்பு அப்படின்னு. சரி 5 மார்க் தான் சார் வாங்கியிருக்கான். 5 மார்க் தான் சார் வாங்கியிருக்கான். சார் 5 மார்க் வாங்கின பையன் சிரிச்சிட்ருக்கான். 5 மார்க் போயிடுச்சே, 95 வாங்கின பொண்ணு அழுதுட்டுருக்கிறா. இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற விட்றா மச்சான், அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படின்னா. பக்கத்தில் இருக்கிறவன் கிளாஸில் என்ன ஒரு அவன் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஏன்டா வெக்கமாக இல்லையா உனக்குன்னு நான் கேட்டேன். அது 95 வாங்கிட்டு அழுதுட்டு இருக்குதே, அது இப்போ ஸ்டூடெண்ட்டாக 5 வாங்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறியே, உனக்கு அறிவில்லை வெக்கமாக இல்லை அப்படின்னு கேட்குறேன். அவன் எந்திரிச்சு நின்று ஒரு வார்த்தை சொன்னான். இந்த 5 மார்க்கே எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியலிங்க சார். இந்த 5 மார்க்கே எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல சார். நீங்கள் படித்து பார்த்து திருத்தினீங்களா சும்மா டிக்கு போட்டிங்களான்னு என்ன கேட்குறான். படித்து பார்த்து திருத்தின்னு 0 தான் வந்திருக்குமாமா. அப்போது எவ்வளோ ஒரு இயல்பையாக எடுத்து, அதனால் நான் இப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இயல்பாக வருகிற துன்பங்களை எல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள். உங்களால் நிச்சயமாக சாதிக்க முடியும். நிக் விஜுசிக் என்ற ஆஸ்திரேலியாவிலே பிறந்த ஒருவரை பற்றி சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஆஸ்திரேலியாவிலே நிக் விஜுசிக் என்ற ஒருவர். இவர் என்ன பெரிய மனிதர் என்று நினைக்கிறீர்கள்? 2 கைகளும் இல்லை, 2 கால்களும் இல்லை. 2 கைகளும் இல்லை, 2 கால்களும் இல்லை. ஆஸ்திரேலியாவிலே பிறந்திருக்கிறார். குழந்தையாக பிறந்தபோது பெற்றோர்கள் இவரை தவிர்த்திருக்கிறார்கள். பிறகு என்ன இருந்தாலும் காக்கைக்கும் தன் குஞ்சு பொண்ணு என்று எடுத்து வளர்க்கிறார்கள். ஆஸ்திரேலியாவிலே பள்ளியிலே அட்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. 2 கையும் 2 காலம் இல்லை, இவருக்கெல்லாம் அட்மிஷன்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கோர்ட் அதெல்லாம் முடியாது கொடுத்தாங்கன்னுச்சு. அப்புறம் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துறாங்க. உதவியாளர்களோடு இவர் வளர்கிறார். காலில் இருக்கிற அந்த விரல்களெல்லாம் ஒட்டி இருக்குது. காலே இல்லை, அந்த விரலெல்லாம் அப்படியே அந்த உடம்போடு ஒட்டி இருக்குது. அந்த விரலையெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு காலில் டைப் பண்ணுறாரு கீபோர்டை. காலில் டைப் பண்ணி பழகிறார் கீபோர்டில். 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு வரும்போது காலிலே டைப் செய்து ஒரு நிமிடத்திற்கு 40 சொற்களுக்கு மேல் காலால் அவர் கீபோர்டில் டைப் செய்து பழகுகிறார். ஒரு நிமிடத்திற்கு 40 சொற்கள். அப்படியே தூக்கிட்டு போவாங்க, தூக்கிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. இப்படி தான் நடப்பார். அந்த உடம்பு தான் நடக்கும், கால் இல்லை. யோசிச்சு பாருங்க, 2 கையும் இல்லை. இன்றைக்கு அவர் யார் தெரியுமா? நிக் விஜுசிக். உலகத்தின் ஆகச்சிறந்த ஆளுமையோடு இருக்கிறார். அவர் மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக உலக நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்து லட்சக்கணக்கானவர்களை அவர் ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அவ்வளவு மிகச்சிறந்த பேச்சாளராக மாறி இருக்கிறார். அப்படி என்றால் அது மட்டுமல்ல சார், இவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிக் விஜுசிக் என்று அடித்தால் போதும், கூகுளில் கிடைச்சிரும். பாருங்க, அவர் ஒரு திரைப்படம் நடித்திருக்கிறார். ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் குழந்தைகளை. அவர் நடித்த திரைப்படம் த பட்டர்ஃப்ளை சர்க்கஸ் என்ற ஒரு திரைப்படம். அற்புதமான படம். அந்த படத்திலே அவர் நடித்த அந்த 20 மினிட்ஸ் 20 நிமிடங்கள் மட்டுமே ஓடும் திரைப்படம். ஷார்ட் ஃபிலிம். அது ஒரு ஷார்ட் ஃபிலிம், குறும்படம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் வேண்டுமென்றால் உங்கள் தொலைக்காட்சியிலும் உங்கள் செல்ஃபோனிலும் உங்கள் இன்டர்நெட்டிலும் போய் பார்க்க வேண்டுமல்ல, இது போன்ற செய்திகளை பாருங்கள். அவர் நடித்த கைகளும் கால்களும் இல்லாமல் அவர் நடித்த அந்த நடிப்பை பார்த்து நான் மெய்சிலிர்த்து போனேன். கண்களில் கண்ணீரே வந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு. அவருக்கு இந்த உலகத்தின் மிகச்சிறந்த நடிகர், குறும்பட நடிகர் என்ற ஒரு பட்டத்தை அந்த படம் பெற்று தந்தது என்றால் அவருடைய உழைப்பு எவ்வளவு இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். கைகளும் கால்களும் இல்லாதவர். நமக்கு என்ன குறை? அவர்களே சாதிக்கும் போது நம்மால் ஏன் சாதிக்க முடியாது? இவைகளெல்லாம் தான் நீங்கள் கற்றுக்கொண்டு அதற்குத்தக நிற்க வேண்டும். வள்ளுவர் சொன்னது போல கற்க கசடர கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தக. இந்த குறளை இன்னொரு வரி சொல்லி பாருங்கள். கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. எந்த இடத்திலாவது எந்த எழுத்திற்காவது துணைக்கால் இருக்கிறதா? இல்லை. ஏன் இந்த குறளிலே துணைக்கால் வருகிற ஒரு எழுத்து கூட இல்லை?
ஏனென்றால் கற்க கசடர கற்றவை கற்றுக்கொண்டால் உனக்கு உன் வாழ்க்கையில் சொந்த காலால் நிற்கலாம், எந்த காலும் தேவையில்லை. அதனால் இந்த குறளுக்கே கால் தேவையில்லை என்று துணைக்கால் இல்லாத எழுத்துக்களை பயன்படுத்தி இந்த குறள் எழுதப்பட்டிருக்கிறது. குழந்தைகளே, சிரிப்பை போன்ற ஒரு மாமருந்து இல்லை, சிரிப்பை போன்ற மகிழ்ச்சியை போன்ற ஒரு மாமருந்து இல்லை. இதுவும் நீ கற்றுக்கொண்டதுதான். இதன்படி நீ நிற்க வேண்டும் என்றால் வீட்டிலேயே நகைச்சுவை இருக்கும். நையாண்டி என்பது வேறு, நகைச்சுவை என்பது வேறு. நையாண்டி என்பது அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தி விட்டு நீ சிரிப்பது. நகைச்சுவை என்பது அவரையும் மகிழ வைத்து நீயும் சிரிப்பது. உன்னுடன் நகைச்சுவை உணர்வு இருக்க வேண்டுமே தவிர நையாண்டி உணர்வு இருக்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன், என் வீட்டிலே நடந்த ஒன்றை. ஹார்லிக்ஸ் பாட்டில் மூடியை திறந்து தர சொன்னால் என் மனைவி. ஹார்லிக்ஸ் பாட்டில் மூடியை திறந்து தர சொன்னால் என் மனைவி. நான் முடிந்த வரையில் முயற்சி செய்தேன். பாட்டில் என்னை உடைத்து விடும் போல பயமாக இருந்தது. அவள் அருகில் வந்து என் தோளை தொட்டாள், அன்பாக சொன்னாள், கவலைப்படாதீர்களாத்தான், வீதியில் யாராச்சும் ஆம்பளை போனால் கூப்பிடுங்க. கவலைப்படாதீர்களாத்தான், தெருவில் யாராவது ஆண்கள் போனால் கூப்பிடுங்கள் என்று சொன்னால் என்றால் உடல் உறுதி எப்படி இருக்கிறது? இந்த இடத்தில் நான் சிரித்து விட்டதால் அது ஒரு நகைச்சுவையானது. நான் உள்ளே வருகிறேன். ஆனந்த விகடன் புத்தகத்தை கொண்டு வந்து என் மனைவி காட்டுகிறாள். இங்கே பாருங்கள், ஒரு கவிதை, சூப்பரான கவிதைங்க, எங்கே பார்க்கலாம். 7 கிழமைகளில் எனக்கு பிடித்தது திங்கள். 7 கிழமைகளில் எனக்கு பிடித்தது திங்கள், அது உன் முகத்தை குறிப்பதால். திங்கள்னா நிலா. 7 கிழமைகளில் எனக்கு பிடித்தது திங்கள், அது உன் முகத்தை குறிப்பதால். 7 கிழமைகளில் எனக்கு பிடித்தது செவ்வாய், அது உன் இதழை குறிப்பதால். சூப்பர் இல்லைங்க? ஆமாம்மா, நல்லா இருக்கே. நீங்களும் தான் அந்த மேடையில் போய் அதை கிழிச்சேன், இந்த மேடையில் போய் இதை கிழிச்சேங்கிறீங்க. ஒரு நாள் ஒரு வார்த்தை என்னை பார்த்து இப்படி ஒரு கவிதை சொல்லியிருப்பீங்களா? இப்படி ஒரு கவிதை யாரோ கை தட்டுறாங்க, பாதிப்பு அதிகமாட்டிருக்கு. ஒரு நாள் ஒரு வார்த்தை என்னை பார்த்து இப்படி ஒரு கவிதை சொல்லியிருக்கீங்களா? இதுக்கு என்ன சொல்லிட்டா போதும், உனக்கு என்ன இப்போ கிழமையை வச்சு கவிதை வேணும், அவ்வளோதானே சொல்கிறேன். 7 கிழமைகளில் எனக்கு பிடித்தது சனி, அது உன்னை குறிப்பதால். இது அந்த இடத்துல சிரிச்சிட்டாங்க, அவ்வளோதான். என்ன போய் சனி என்கிறீங்க அப்படின்னு கோபம் வரல. ஓடி ஓடி வந்து கவிதை கேட்பார்கள் என் குழந்தைகள். கேவோயம் பள்ளியிலே நான் பணியாற்றிய போது ஆசிரியர்களும் கேட்பார்கள். ஒரு முறை ஒரு ஆசிரியர் என்னிடம் கேட்டார், கொரோனா பீரியடில், கோவிட் பீரியடில் வந்து ஒரு டீச்சர் கேட்குறாங்க, சார் ஒரு ஹைக்யூ சொல்லுங்கள் சார் ப்ளீஸ், நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு ஹைக்யூ சொல்லி. நான் சொன்னேன், அப்போ என்னோடய மிஸ்ஸஸ் வந்து பனையம்பள்ளியில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த கோவிட் காலச்சூழலில், இந்த கொரோனா காலச்சூழலில் ஆசிரியர்கள் நாம் அனைவரும் உயிரை பணயம் வைத்து வேலை செய்கிறார்கள். நான் மட்டும் உயிரை பனையம்பள்ளியில் வைத்துவிட்டு இங்கு வேலை செய்கிறேன் என்று சொன்னேன். இது ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். இங்கே என்னுடைய நண்பர் ஒருவர் வந்திருக்கிறார், வெங்கடுபதி என்று பெயர். கோவையிலிருந்து வந்திருக்கிறார். கோவையிலிருந்து குழந்தைகளை அழைத்துக்கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு குடும்பத்தோடு வந்திருக்கிறார். அவருடைய மனைவி எங்கள் வீட்டிற்கு வந்து விட்டு செல்லும்போது இருசக்கர வாகனத்திலே பின்னால் ஏறி அமர்ந்தார்கள். அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணார். நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் இருசக்கர வாகனத்தில் மட்டும் எப்படி இசையின் ஸ்வரங்கள் சரிகம பதனி சார். பின்னால் அமர்ந்திருப்பவர் சங்கீதா என்பதாலா என்று சொன்னேன். அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார் என்பதனால் இந்த ஹைக்கூ கவிதையின் நினைவுக்கு வந்ததால் இதை நான் சொல்லுகிறேன். அன்பர்களே, ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள், நகைச்சுவை என்பது நம் வீட்டிற்குள்ளேயே இருக்கிறது. குளித்து விட்டு வருகிறேன், 2 நிமிடத்தில் முடிக்கிறேன். குளித்து விட்டு வருகிறேன், எங்க ஒரு நிமிஷம் இங்கே வாங்க, இன்றைக்கி மனைவியர் தினமா? ஆமாங்க, சூரியன் எஃப்எம்மில் சொன்னாங்க. அது சரி, அது எதுக்கு என்கிட்ட ப்ளூரலில் சொல்கிறேன், பன்மையில்? ஒரு நியாயம் வேணுமல்ல. மனைவியர் தினம் அப்படின்னு என்கிட்ட குறிப்பாக வந்து சொன்னால் என்ன அர்த்தம்? சரி இப்போ என்னை ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு முதல்ல நான் காலில் விழுந்தேன், அதுக்கப்புறமும் நான் தான் விழுந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி அதிசயமாக காலில் விழுகிறாங்க, ஆசீர்வாதம் நல்லாரு அப்படின்னு. ஒரு வரி சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஒரு கவிதை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன கவிதை சரி சொல்கிறேன், என் பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு. என் பேர் என்ன? ஐயோ, உங்கள் பேரை நான் எப்படிங்க சொல்கிறது? ஐயோ, சொல்லக்கூடாதுங்க. கெட்ட வார்த்தையிலேருந்து கெட்ட வார்த்தையும் கண்டபடி திட்டுறேன். அப்புறம் பேர் சொன்னேன் என்ன? அதில் நான் முதல் முறையாக வெட்கப்பட்டதை நான் பார்த்தேன். அப்படியே ஜெகநாதன், அதுக்கு பல்ல கடிச்சிட்டு சொல்கிறேன், அழகாக சொல்லேன், ஜெகநாதன்.
இப்போ கவிதை சொல்லி வாழ்த்துட்டுமா? சொல்லுங்கள். உனது உதடுகளால் உச்சரிக்கப்படும் வரை, உனது உதடுகளால் உச்சரிக்கப்படும் வரை நான் உணரவில்லை எனது பெயர் கூட இவ்வளவு அழகாக இருக்கும் என்று, எனது பெயர் கூட இவ்வளவு அழகாக இருக்கும் என்று. இதுக்கு அப்புறம் நடந்தது தான் காமெடி. இது சாமி வேறு, யார் சொன்னாலும் அழகாகத்தான் இருக்குது, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 33 வருஷம் ஆச்சாக்கு உங்களுக்கு அப்படின்னு பதில் சொன்னாங்க. நான் இப்படி வச்சுட்டேன் வடிவேல் மாதிரி, உனக்கு இது தேவையா, இனிமேல் கவிதை சொல்லுவையா அப்படின்னு. என் பொண்ணு உள்ளேருந்து எட்டி பார்த்தா, காலேஜில் படிச்சிருக்கிறப்போ உள்ளேருந்து எட்டி பார்த்துட்டு, டேடி ஒரு கவிதையை தொலைத்து விட்டேனம்மா அப்படின்னு. கருமா வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு, அது புரியல உங்களுக்கு, கவிதை தொலைஞ்சு போச்சாமா, போங்க போய் பொழப்ப பாருங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் நகைச்சுவை, வீட்டிலேயே ஓடிக்கொண்டிருக்கும். குழந்தைகளே, பெற்றோர்களுடன் அமர்ந்து பேசுங்கள், உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் அமர்ந்து பேசுங்கள், மனதோடு மனதாக பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை இன்பமயமானது, ஆனந்தமயமானது. அரை மணி நேரம் தாண்டி இருக்கும் என நான் நினைக்கிறேன். அடுத்து நிறைய பேச்சாளர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை புளியம்பட்டி ரோட்டரி என்னை அழைக்கும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக நான் பேசிய பேச்சிலிருந்து உங்களுக்கு சில விஷயங்கள் சென்று சேர்ந்திருக்கும். தயவுசெய்து உங்கள் வெற்றியை நோக்கி ஓடுகிற பயணத்தில் தள்ளிவிட்டு விட்டு ஓடாதீர்கள். 2 பேர் ஓடுகிறீர்கள், புலி துரத்துகிறது. ஒருவனை தள்ளி விட்டு விட்டு ஓடினால் அவன் மாட்டிக்கொள்வான், நீ தப்பித்துக் கொள்ளலாம். அது அநியாயமான வெற்றி உனக்கு தெரியும். முடிந்தால் நீ செருப்பை கழற்றி விட்டு விட்டு ஓடு, அவனை விட வேகமாக உன்னால் ஓட முடியும். இது நியாயமான வெற்றி. ஆகவே நீ வெல்ல வேண்டும் என்றால் நியாயமாக வென்று காட்டு என்று சொல்லிக்கொண்டு பல்வேறு விஷயங்களை உங்களிடம் பகிரலாம். அடுத்தடுத்து வருகிற நிகழ்வுகளில் நான் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அற்புதமாக கைதட்டி ரசித்த குழந்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா அவர்களே. டாக்டர் சார், நீங்களும் மேடைக்கு போங்க. சார், எப்பவுமே இந்த ரிலே ஓட்டத்தில் முதல் பேச்சாளர் எப்படி எடுத்து கொடுக்குறாங்களோ, முதல் வீராங்கனை எப்படி எடுத்து கொடுக்குறாங்களோ, அதுக்கு அடுத்தவங்க அதை வெற்றிகரமாக கொண்டு போய்ப்பாங்க. அப்படி முதல் பேச்சாளராக மிக அழகாக பேசினார் சாரு. ரொம்ப ஜோக்ஸ் எல்லாம் சொன்னார். அதில் எனக்கு மிக பிடித்த விஷயம், அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த கழுகையும் செத்து போகிற குழந்தையும் போட்டார்னு சொன்னால, இதே நிகழ்வு சில மாதங்களுக்கு முன்பு டிவியில் வந்தது. டெல்லியில் ஒரு ஸ்கூட்டரில் போகிறவங்கள ஒரு வண்டி அடிச்சுட்டு போயிடுச்சு. அது கீழே கிடக்குறது அந்த பேஷண்ட்டு. இதையே போகிறவங்கெல்லாம் வண்டி போயிட்டே இருக்கு, அதை காட்டிகிட்டே இருக்காங்க டிவியில். யாருமே போய் பார்க்கல. ஒருத்தர் அதை வீடியோ எடுத்து போட்டுட்டு அவருடைய கமெண்ட், இப்படி பிரதான டெல்லி சாலையில் தலைநகரில் அடிச்சுட்டு போய் யாருமே கவனிக்கல, யாருமே பேசலைன்னு போட்டிருந்தார். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு? அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணாரோ அதே வேலை தான் இவர் வீடியோ எடுக்காமல் வாட்ஸ்அப்பில் போடாமல் இவர் போய் அந்த குழந்தையை காப்பாற்றிக்கலாம் இல்லையா? இதுதான் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி எந்த நல்ல அல்லது கெட்ட நிகழ்வுகள் நடந்தால், நல்ல நிகழ்வுகள் போட்டால் தப்பில்லை. ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டால் எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது உடனே செல்ஃபோன் ஆன் பண்ணி அதை எடுத்து வீடியோவில் போடுறதா இருக்காங்களுடைய, அதையை போய் ஓடி போய் ஹெல்ப் பண்ணலாங்கிற டெண்டன்சி இன்றைக்கி குறைஞ்சிருச்சு. நிச்சயமாக அதையெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும். அதுக்கான பதில் நீங்கள் தான் காட்டணும் வாழ்க்கையில் என்று சொல்லி ஆசிரியர் மிக அற்புதமாக பேசி மறைஞ்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இப்போ லக்கி டிப் யாரு அந்த பிரைஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க சார். இப்போ 2 கொஸ்டின் கேட்பாரு ஃபாஸ்டா. சார் மேடைக்கு பேர் நீங்களும் மேடைக்கு. குழந்தைகளே, இது உங்களுக்கான கேள்வி. சில நாட்களுக்கு முன்னால் சூரரை போற்று என்று ஒரு திரைப்படம் வந்தது. சூரரை போற்று என்று ஒரு திரைப்படம் வந்தது. சூர்யா நடித்த திரைப்படம். கதாநாயகி எனக்கு நினைவில்லை, உங்களுக்கு இருக்குமோ என்னவோ. சூர்யா நடித்த திரைப்படம். திரைப்படத்தினுடைய கதை ஒரு குறைந்த செலவில் விமான பயணத்தை கொண்டு வந்து மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்பது. அதில் அவர் வெற்றி அடைகிறார். பல போராட்டங்களுக்கு பிறகு வெற்றி அடைகிறார். என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா குழந்தைகளே? இந்த சூரரை போற்று என்ற அந்த தலைப்பானது தமிழகத்தின் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை இலக்கியவாதியால் எழுதப்பட்டது. தெரிந்தவர்கள் கை மட்டும் தூக்கலாம். அந்த எந்த இலக்கியவாதி மிகச்சிறந்த ஆளுமையால் இந்த சூரரை போற்று என்ற வரி எழுதப்பட்டது? அவர் எழுதிய எந்த பகுதியிலிருந்து இந்த வரி எடுக்கப்பட்டது? தெரிந்தவர்கள் கை தூக்கலாம். சூரரை போற்று என்ற அந்த திரைப்படத்தின் தலைப்பானது ஒரு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கவிஞரால் எழுதப்பட்டது. அவர் எழுதிய எந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது? அதை எழுதியவர் யார்? கைகளை உயர்த்தலாம். யாராவது கை தூக்குறாங்களா சார்? தெரியலன்னா நான் சொல்லிட்டேன்.
ஓ, நீங்கள் சொல்லலாம். மகாகவி பாரதி அவரு புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. நாமெல்லாம் அறம் செய்ய வரும்போது 60 சிலம் படிச்சிருக்கோம் இல்லையா? அவருடைய பூஜையில் புதிய புரட்சித்தனமான இந்த மாதிரி தலைப்புகள் தான் இருக்கு. நான் படிச்சிருக்கேன். இவருக்கு பரிசு கொடுக்கிற ஒரு அற்புதமான நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ப்ளீஸ் ப்ளீஸ். அடுத்த வினா. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமதி. எல்லோரும் 1ஆம் வகுப்பிலிருந்து பாடுறோம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமதில். இதில் வதனம் என்றால் என்ன? வதனம் என்றால் என்ன? வதனம் என்ற சொல்லின் பொருள் என்ன? நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கீழிலுலகம் சீராறும் வதனம் என திகழ்பரத கண்டமதில். டாக்டர் சார் நீங்களே சொல்லக்கூடாது. மன்னிக்க வேண்டும். வெரி குட், வெரி குட். முகம் முகம். மடந்தை என்றால் பெண் என்பதாலோ என்னவோ இந்த பதில் ஒரு பெண்ணிடமிருந்தே வந்திருக்கிறது. வதனம் என்றால் முகம். இந்த வினாவை ஏன் கேட்டேன் தெரியுமா குழந்தைகளே? இந்த பாடலை, இந்த தமிழ்தாய் வாழ்த்தை 1ஆம் வகுப்பிலிருந்து நீங்கள் இதுவரை பாடிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த பாடலினுடைய பொருள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பொருளை தெரிந்து கொண்டு பாடுங்கள். இதுதான் என்னுடைய சின்ன வேண்டுகோள். இதுதான் என்னுடைய சின்ன வேண்டுகோள். குழந்தைகளுக்கான கேள்வி. சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 சந்திராயன்கள் இந்தியா அனுப்பியுள்ளது. நான் கேட்கிற கேள்வி, சந்திராயன் 2இன் திட்ட இயக்குனர் யார்? மன்னிக்கவும், சந்திராயன் 2இன் திட்ட இயக்குனர் ஒரே நிமிஷம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. கையை மட்டும் தூக்குங்க. ஒரே நிமிஷம் கையை மட்டும் தூக்குங்க, சொல்லிடாதீங்க. மயில்சாமி. இல்லை, மன்னிக்கவும், சந்திராயன் 2இன் திட்ட இயக்குனர். ஒரே நிமிஷங்க, ஒரே நிமிஷம். முத்தையா வினிதா. முத்தையா வினிதா. முத்தையா வினிதாங்க. முத்தையா வினிதா. வாங்க 2 பேரும் வாங்கம்மா, அம்மா முன்னாடி வாங்க. குழந்தைகளே, சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை, சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல், சந்திராயன் 2 முத்தையா வனிதா. அமைதியா இருங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அவர் எடுக்க. இப்போ குழுக்கள் பரிசு. இப்போ அதிர்ஷ்டசாலிகளுக்கான குழுக்கள். முதல் பரிசுக்கு ஒரு பெரிய பெட் ஸ்ப்ரெட், 2வது பரிசுக்கு 3 லேயர் இருக்கிற டிஃபன் பாக்ஸ், 3வது பரிசுக்கு 2 லேயர் இருக்கிற டிஃபன் பாக்ஸ். ஸோ யார் அதிர்ஷ்டசாலின்னு பார்ப்போம். முதல் குழுக்களில் சார் எடுப்பாரு. முதல் பேர் இருக்கிறவங்களுக்கு பெட் ஸ்ப்ரெட். சார் எடுங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சார் சொல்லுங்க. 11ஆம் வகுப்பு KOM பள்ளி மாணவி எஸ் கிருத்தியா.
கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வாகராயம்பாளையம் சி இலக்கியா. பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி பன்னாரியம்மன் பப்ளிக் ஸ்கூல் எம் இலக்கியா. எம் இலக்கியா. சரி. தேங்க்யூ சார். சிறப்பாக முடிஞ்சது. அடுத்த ப்ரோக்ராம். நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி.